பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, இது இன்றைய தியானமாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு போதும் என்ற மனசு தேவை. அந்த போதுன்ற மனசு எப்போ இல்லாமல் போயிடுதோ அப்போவே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போயிடும். எந்தெந்த காரியங்களுக்கு போதும் என்று தேவைன்னா அதுக்கு கீழ் வசனங்கள்லாம் நமக்கு சொல்லுது. 8வது வசனத்துல, உண்ண உணவும் உடுக்க உடையும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும். ஸோ இப்போ நமக்கு ஆண்டவர் விசேஷமாக சொல்லியிருக்கிற இந்த காலகட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, உண்ண அந்த உணவு இருந்தால் போதும், உடுக்க அந்த உடை இருந்தால் போதும், இன்றைய தினத்தில் நீ சமாதானமாக இருந்தால் போதும், இந்த நாளில் கர்த்தர் உன்னை பத்திரமா வைத்திருக்கிறாரு, அந்த நிகழ்வுகள் போதும் என்ற ஒரு காரியத்தில் திட்டமாய் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் அந்த ஒரு காரியத்தில் போதும் என்ற மனசு இருக்கணும். போதும் என்ற மனசு இல்லாத போது, ஐயோ இன்னும் நமக்கு தேவைப்படுகிறது, இன்னும் நமக்கு இது வேணும், இன்னும் நமக்கு அந்த காரியம் வேணும், இன்னும் நமக்கு பணம் தேவை, இப்படி என்று பலவிதமான யோசனைகள்னால நம்ம தள்ளப்படும் போது தான் நிம்மதி இழந்து போகிறோம். பாருங்க, விசேஷமா 7வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நாம் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல, ஒருத்தர் கூட எந்த விஷயத்தையும் கையில் கொண்டு வரவே இல்லை. அதே மாதிரி நம்ம ஒன்றுமே கொண்டு போகவும் மாட்டோம். ஆகையால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சமாதானத்தை இழந்துடாதீங்க. போதுன்ற மனசு இருந்தால் மாத்திரம் போதும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நாம் ஒன்றும் கொண்டு வராத பட்சத்தில் அந்த காரியத்துக்கு ஏன் அங்கலாய்ப்பானே, ஐயோ நான் இன்னும் நிறைய சேர்க்கணும், ஐயோ நிறைய நான் இந்த காரியத்தில் விதைக்கணும், நான் இதில் நிறைய அறுவடை பண்ணணும், இதையெல்லாம் பண்ணி செஞ்சுட்டா மட்டும் நாம் நீடித்து வாழ்ந்துட முடியுமா? தேவ சித்தம் இல்லாமல், தெய்வம் நம்ம நினைக்காம எந்த காரியத்தையும் நம்மளால் தொடர்ந்து வாழவும் முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சமாதானத்தை இழந்துடாதீங்க. போதுன்ற மனசுக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொண்டு திருப்தி அடைங்க. உங்களுக்கு இருக்கிற வீட்டை குறித்து திருப்தி அடைங்க. உங்களுக்கு இருக்கிற உறவுகளை குறித்து திருப்தி அடைங்க. எந்த காரியத்தை குறித்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஐயோ எனக்கு இங்கே இல்லைன்னா அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இது நல்லா இருந்திருக்குமே, எப்பயும் போட்டு அங்கலாய்க்காதீங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு ஆதாயம் எதுவென்றால் மனசு அமைதியாக இருக்கணும், போதும் என்ற மனசோடு வாழ்கணும். இந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. நீ சமாதானமாக இருந்தால் மட்டும்தான் காரியங்களை சாட்சியாய் அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இந்த நாளில் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க. பணம் பின்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம வேதத்தில் வாசிச்சோம்னா 9ஆம் வசனம் 10வது வசனம்னா பண ஆசை எல்லா தீமுக்கும் வேற இருக்கிறது, பணம் எல்லாவற்றையும் அழிக்கிறதா இருக்குது, நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பிரசங்கம் என்னன்னா, உனக்கு மனசு சமாதானமாக இருக்கணும். போதுன்ற மனசு உனக்கு தேவை. எல்லா காரியத்திலும் போதுன்ற மனசு, அது பணமாகட்டும், உணவாகட்டும், உடையாகட்டும், வீடாகட்டும், உறவாகட்டும், போதுன்ற மனசோட இருங்க. கர்த்தர் சமாதானத்தோடு உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென். இப்போதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தின்படி தன்னை அர்ப்பணிக்க இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை மனதை ஆண்டவரே அழைப்பாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, இந்த வேதத்தில் சொல்லுகிறதே, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லுகிறதே, அதன்படியே ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தையின் அடிப்படையில் ராஜா ஏசப்பா இப்பொழுது இருக்கிறது போதும் என்ற ஒரு நினைவோடு கூட இந்த பிள்ளைகள் வாழட்டும். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அபிஷேகம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமா பலவீனத்தையும், வியாதிகளையும், சோர்வுகளையும், பயத்தையும், ஜுரத்தையும் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் நான் சபித்து கட்டுகிறேன். ஆசீர்வதியும், இப்பொழுதே ஆசீர்வதியும், சாட்சியா நிறுத்தும், ஆசீர்வதியும், கூடவே இரும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.